வயிற்றை அமைதியாக வைத்துக்கொள்ள மூளை என்பது விழிப்பாக இருக்க வேண்டும். மூளை விழிப்பாக இருக்க மனம் என்பது கூர்மையாக இருக்க வேண்டும். எப்போது ஒட்ட வேண்டும், எப்போது வெட்ட வேண்டும் என்பது வெகு சிலருக்கே தெரியும். ஆசையில்லாதவருக்கே அதை செயல்படுத்த முடியும். பசித்தபோது உணவு கிடைப்பது பெரிய வரம். முடியாதென்ற ஒன்று உண்டா? முயன்று முழு வலியோடு எழுந்து உடைத்திட வேண்டும். அன்பு என்பதில் அவமானம் என்பதே இல்லை. அகந்தையான காரியங்களில்தான் வெற்றி, தோல்வி, அவமானம் ஆகியவை உண்டு. ஆசைப்பட்ட பொருள் ஆசைப்பட்ட நேரத்தில் ஆசைப்பட்ட விதத்தில் கிடைக்காமல் போவதுதான் வாழ்க்கையின் சுவாரஸ்யம். யார் எதிரி, யார் நண்பன்? காலம் காட்டும் மாயை இது. காலம்தான் எதிரி, காலம்தான் நண்பன், காலம்தான் குரு, காலமே கடவுள். இல்லறத்தை துறப்பது துறவல்ல, அகந்தையை துறப்பதே துறவு. மற்றதெல்லாம் வெளி வேஷங்கள். எல்லா முடிவுகளும் பிரச்சனையின் அழுத்தத்தில் தானாய் வெளிவரும். பிரச்சனைகள் மேலோட்டமாய் இருக்கும்போது எடுக்கப்படும் முடிவுகள் சில சமயம் இன்னொரு பிரச்சனையை உருவாக்கிவிடும். எது உயர்ந்ததோ அது தாழும், எது தாழ்ந்ததோ அது உயரும். என்ன இருக்கிறதோ அதை மட்டும் ஏற்க வேண்டும், என்ன இல்லையோ அதை மறக்க வேண்டும். கிடைத்ததை கொண்டாட வேண்டும், விதித்ததை அனுபவிக்க வேண்டும். இனித்தாலும் கசந்தாலும் நீயே என்று பிரபஞ்ச சக்தியை பற்றி கொள்ள வேண்டும். அந்த சக்தியோடு மனம் லயித்து கிடக்க வேண்டும். தன்னை தெரிய தனிமை பழக வேண்டும். தனிமை பழக தீவிர சிந்தனை வேண்டும். தீவிர சிந்தனை என்பது ஒருவித பயிற்சி. நன்றி, வணக்கம்.